வந்து வடமேற்கு கர்நாடகாவில் படாமின்னு இருக்கும். படாமின்றது பழைய வாதாபின்னு சொல்கிறது. அது வந்து சாளுக்கியர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. 6ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒரு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க வந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க. நம்ம 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து குடைவரை கோயில், அதாவது ஒரு பெரிய மலையை வந்து பாறையை வந்து குடைஞ்சி கோயில் கட்டுவாங்க. நம்ம மகாபலிபுரத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம சித்தன்ன வாசலாம் அந்த மாதிரி தான். அதை விட இது கொஞ்சம் ஓல்டஸ்ட்டு. சவுத் இந்தியாவில் இதுதான் வந்து பெரிய குடைவரை கோயில். அதாவது பாறையை வந்து குடைஞ்சி உள்ளே வந்து நம்ம வந்து விரும்புகிற சிற்பங்களை வந்து உருவாக்குறது. தூண்கள்லாம் வந்து எல்லாமே வந்து பாறையை வந்து கடைஞ்சி தான் உண்டாக்குறாங்க. அதை நம்ம பார்க்குறோம் வாங்க. இது வந்து சவுத் இந்தியாவில் பெருசு. இது மாதிரி ஒரு 3-4 கேவ்ஸ் இருக்குது. நம்ம நார்த்தில் வந்து அஜந்தா எல்லோரா இருக்குது. பெருமாள் இந்த பக்கம் பாருங்க. இந்த தூணை காட்டுங்க. தூணில் டிசைன் மலையை வந்து அப்படி குடைஞ்சி இதுக்கு வந்து குடைவரை கோயில். என்ன பாம்பு இருக்குண்ணா இல்லை? ஆமாம், பெருமாள் தான். ஓகே இல்லை? ஓகே. இது பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரேன். 6ஆம் நூற்றாண்டு. 6ஆம் நூற்றாண்டில் நம்ம இதெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. விஷ்ணு போகராசாமி எல்லாமே இதில் இருக்குது. குடைவரை கோயில் இது. சாளுக்கியர்கள், வாதாபி சாளுக்கியர்கள். சாளுக்கியர்களுடைய தலைநகரம் வாதாபி, படாமின்னு சொல்கிறாங்க. இப்போ சுற்றி மலை இருக்குது, நடுவில் ஒரு குளம் இருக்குது. அதான் ஃபுல்லுமே இந்த கோட்டை இதுதான். இந்த 7ஆம் நூற்றாண்டில் வந்து 8ஆம் நூற்றாண்டில் வந்து நம்ம இவர் வந்து 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து இதை தாக்குறாரு. இதை இவங்க வந்து காஞ்சிபுரத்து மேலே படையெடுத்ததுனால அவர் பழி வாங்கிறதுக்காக வந்து இந்த நாட்டை வந்து இது பண்ணுறாரு, தாக்கியிருக்காரு. இப்போ 2ஆம் நரசிம்மவர்மன். அதேமாதிரி இதில் வந்து 2ஆம் புலிகேசி, அவர் ரொம்ப புகழ்பெற்ற அரசர். தம்பி வாங்க. ஹலோ. ஆனால் நிஜமாலுமே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க பாருலாம். இந்த தூண் இருக்குல்ல, அப்படியே இந்த ஒரு தூணை மட்டும் ஒரு தனி கிளிப்பிங்காக இருக்கலாம். இந்த தூணை பாரு, எவ்வளோ கலை வந்து எப்படி என்ன நான் கற்றுக்கணும் நிறையா.
நம்ம பண்ணால் கேமரா ஒரு பக்கம் போகுது, அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக வரல இல்லை இன்னும். அண்ணா இந்த தூணுலாம் இன்னும் இதில் குளிக்கலாமா போயிட்டு? இதோட முடிஞ்சிச்சானே? இது வந்து புத்தர் மகாவீரர், அவன் பையன் வந்து மதம் மாட்டான், அவன் அதை கட்டிட்டான். 7ஆம் நூற்றாண்டுல 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெருமாள். அதோட கேவ் 7, கேவ் 4, இவன் பையன் 7ஆம் நூற்றாண்டுல வந்து புத்த மதத்துக்கு மாறான், மகாவீரரை பின்பற்றான், மகாவீரமா நடந்துட்டான். அதுக்கு போக இது ஆமா அது இல்லையா? அவன் பையன் வந்து அவன் பையன் மதமா இருக்கான். பரவாயில்ல, அதான் வந்து விதி. எங்க இருக்கீங்கன்னு கேட்டா தனியா மனுஷன். ஆமா, நான் அது மாதிரி நினைக்கிறேன்.